ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 7 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும் பொழுது பாட்டி வந்து குளத்துக்கரையில அவங்க அம்மாவுக்கு திதி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா இது மாதிரி அம்மாவுக்கு திதி ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணியாச்சு, நீ வந்தியன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அதே நேரம் அந்த வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வந்து அக்கா கரைக்கிட்ட வெளியில போவேன் அப்படின்னு சொல்லுவியல்ல, நீ போன பிறகு நீ திதியில உட்காந்துருப்ப, அப்ப கண்டிப்பா நான் அக்கா காரிக்கிட்ட சொல்லி அங்க கூட்டிட்டு வந்து நீ யாரு அப்படிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு வில்லி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அதே நேரம் ஹீரோவோட மாமாவும் சகலையும் வராங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவுக்கு திதி நடக்க போகுது, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க, இப்ப நான் அங்கதான் போறேன் அப்படின்னு. அதுக்கு சகல சொல்றாரு, சகல நீ ஃபர்ஸ்ட் போ, அதுக்கப்புறம் நாங்க வரோம், நம்ம 3 பேரும் ஒன்னா போனா சந்தேகம் வரும், அதுவும் சின்னத்தை ஏதாவது சொல்லி பிரச்சனை உண்டாக்குவாங்க, நீ போ, அதுக்கப்புறம் நான் வரேன். இது கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அத்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, மாமாவும் சரிங்க மாப்பிள்ள நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ இங்க இருந்து வந்துட்டு அவங்க அத்தையை பார்த்து, அத்தை செங்கல் சூளையில முக்கியமான வேலை இருக்கு, போய் முடிச்சுட்டு வந்துடவா. அதுக்கு அத்தை சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள போய் பார்த்துட்டு வாங்க. ஹீரோ சொல்றாரு சரிங்கட்ட அப்படின்னு. அப்ப வில்லி இத பார்த்துட்டு, செங்கல் சூளைக்கு போறேன்னு சொல்லிட்டு, நீ எங்க போற அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும், போ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கிற இடத்துக்கு போறாங்க. அதே நேரத்துல நம்ம சகலையும் மாமாவும் அங்கிருந்து வராங்க. வந்துட்டு நேரா அவங்க ஈஸ்வரி கிட்ட மாமா சொல்றாரு, இது மாதிரி ஒரு சின்ன வேலை இருக்கு எனக்கும் செங்கல் சூளையில, போயிட்டு வந்துடவா அப்படின்னு சொன்னதோட வில்லி கேக்குறாங்க, என்ன எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறீங்க. அதுக்கு சகல சொல்றாரு, ஏன் சின்ன மாமியாரே, நாங்க போறதுக்கு கூட அனுமதி இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சேச்சா அப்படி எல்லாம் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, அவ அப்படிதான் உளறிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டதும் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி நேரா தங்கச்சிய பார்த்து, இங்க பாருடி, எதுக்குடி இப்படி தொட்டதுக்கும் இங்க எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா உனக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே தெளிவா தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும், அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, உன்கிட்ட என்னால வாக்குவாதம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் திதி கொடுக்க போயிட்டான் அப்படின்னு அங்கிருந்து எனக்கு போன் வரும், போன் வந்த பிறகு உன்னை இழுத்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த முத்து குளத்துக்கரைக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ நேரா பாட்டிய போய் சந்திக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, ஐயா வாயா, லேட் ஆயிருமோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன், உன் அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன். ஹீரோ சொல்றாரு, அத்தை கிட்ட நான் செங்கல் சூளைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன், அத்தையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. பாட்டி சொல்றாங்க, சரியா, ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னா அவ சந்தேகப்படுவா, அதோட உன் சின்னத்தை கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவா, அதனால கொஞ்சம் சீக்கிரம் இந்த திதியை முடிக்கணும் அப்படின்னு நேரா ஐயர்கிட்ட, ஐயரே திதியை சீக்கிரம் முடிக்க சொல்றேன்னு கோவப்படாதீங்க, சில சூழ்நிலையால இப்படி செய்ய வேண்டியதா இருக்கு. ஐயர் சொல்றாரு, அதுக்கு என்னமா, ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் தான் ஆகும், இவர் இந்த பிண்டத்தை கொண்டு போய் குளத்துல குறைச்சிட்டாலே போதும் அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டியும் சரி அப்படின்னு சொல்ல, ஐயர் சொல்றாரு, சரி போயிட்டு குளத்துல குளிச்சுட்டு இந்த உடைய மாத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் குளத்துல குளிக்க போறாரு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு சகலையும் மாமாவும் வராங்க. அவங்க வந்ததும் பாட்டி சொல்றாங்க, எங்க என் பேரை மட்டும்தான் இந்த இடத்துல இருப்பான், நான் மட்டும்தான் அவனுக்கு நிப்பேன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. அதுக்கு மாமா சொல்றாரு, அம்மா நான் எப்படிமா வராம இருப்பேன் என் தங்கச்சிக்கு திதி கொடுக்குற இடத்துக்கு அப்படின்னு. அதுக்கு சகல சொல்றாரு, ஆமா நாங்க அத்தை கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நின்னுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து திதியில உட்கார்றாரு. திதிக்கான பூஜையா ஆரம்பிக்குது. அப்ப முத்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, பூஜையில உட்காந்துட்டானா, இதுதான் சரியான நேரம், இதுக்கப்புறம் இவனால ஒரு 20 நிமிஷத்துக்கு எங்கேயுமே எந்திரிக்க முடியாது,
நம்ம நேரா நம்ம மருமகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு அவரு நேரா நம்ம வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா. அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருமா, அவன் திதியில பூஜை பண்றதுக்கு உட்காந்துட்டான். இதுதான் சரியான நேரம், நீ அந்த ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு வா. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் அக்காவை கூட்டிக்கிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். உடனே முத்துவான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி அவன் கண்டிப்பா தப்பிக்கவே கூடாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த வாட்டி எப்படி தப்பிக்க முடியும், அதான் திதியில உட்காந்துட்டாங்க அப்படின்னு வில்லி சொல்றாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வரேன் மாமா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. அப்ப முத்து அங்க நடக்கிற திதிய பாத்துக்கிட்டு, டேய் உனக்கு இதாண்டா கடைசி நாள் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு பேச போக, அக்கா டக்குன்னு வில்லிய பார்த்து, வாடி உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப முக்கியமான வேலையா கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு வரியா. அதுக்கு வில்லி அதிர்ச்சியாகி, என்னக்கா சொல்ற, உன்னை நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன், என்ன திடீர்னு இப்படி சொல்ற. அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, நம்ம கம்பெனி விஷயமாதான் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட வேண்டியது இருக்கு, ரொம்ப முக்கியம், சரி வா போகலாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை உனக்கு இருக்குக்கா. அதுக்கு அக்கா கேக்குறாங்க, என்னடி சொல்ற, எனக்கே தெரியாம முக்கியமான வேலையா, என்ன வேலைடி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நான் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு, உன் மாப்பிள்ளதான் அந்த கிழவியோட பேரன் அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு, இன்னைக்கு அந்த கிழவியோட பொண்ணுக்கு திதி கொடுக்க போறாங்க, அங்க உன் மாப்பிள்ள போயிருக்கான், அங்க போனா கண்டிப்பா உன்கிட்ட நிரூபிப்பேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, தயவு செஞ்சு இதையே திரும்ப திரும்ப சொல்லாத. இங்க பாரு, அன்னைக்கு அவன் தான் கொல்லி வைக்க போறான்னு சொல்லி கூப்பிட்டேன், அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. இங்க பாரு, இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீ சொல்றது எதுவுமே உண்மையாக மாட்டேங்குது, அதனால தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட சொல்லாதடி அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஈஸ்வரியோட காலில் விழுந்து, அக்கா இந்த வாட்டி நீ கண்டிப்பா வந்தே ஆகணுக்கா, தயவு செஞ்சு வர முடியாதுன்னு சொல்லாதக்கா, ப்ளீஸ்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி காலில் எல்லாம் விழுகிற. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலக்கா, அதனாலதான்க்கா, ப்ளீஸ்கா வாக்கா, உன் தங்கச்சிக்காக இது ஒரே ஒரு தடவை வாக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி போ வரேன் அப்படின்னு சொன்னதோட வில்லி வெளியில வராங்க. அதே நேரம் வில்லியோட புருஷன் கால் பண்றாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க. அப்ப அவர் கேக்குறாரு, என்னாச்சு. சித்தப்பா சொன்னாரு அங்க திதி நடந்துகிட்டு இருக்குன்னு, நீ உன் அக்காவை கிளப்பிட்டியா இல்லையா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் காலில் விழுந்து அவளை கெஞ்சி கூப்பிட்டுருக்கேன், இந்த வாட்டி கண்டிப்பா அவகிட்ட நிரூபிச்சே ஆகணும், இல்லைன்னா அவளே என்னை வீட்டை விட்டு துரத்திடுவா. இது கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, சரி இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்ததோட வில்லி சொல்றாங்க, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி கார்ல ஏறினதோட வில்லி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, இதுதான் நீ கூப்பிடுற அப்படின்னு நான் வரத்துக்கான கடைசி நாள், அங்க போயிட்டு நீ சொல்றது எதுவும் நடக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அப்படியெல்லாம் இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும், நீ வேணும்னா பாரு அப்படின்னு. அப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோயின் காதுல வாங்கிட்டாங்க. ஐயோ, சித்தி ஏன் இப்படி பண்றாங்க, அங்க நடக்கிற அந்த திதியை தடுக்கிறதுக்காக போறாங்களா, அதுவும் அங்க இருக்கிறது ராஜா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக போறாங்களா, இதை விடக்கூடாது, நம்ம எப்படியாவது போய் தடுக்கணுமே அப்படின்ட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி சொல்றாங்க, அக்கா வாக்கா போகலாம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஒரு நிமிஷம் நில்லு, மாப்பிள்ளை வந்துட்டு செங்கல் சூளைக்கு தானே போறேன்னு சொன்னாரே, அங்க இருக்காரு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட நிரூபிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம திதிக்கு போகலாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அங்க போயிட்டு போனா ரொம்ப டைம் ஆயிருக்கான், அதுக்குள்ள அவங்க எல்லாரும் திதியை முடிச்சுட்டு போயிருவாங்க, அதெல்லாம் ஒத்து வராதுக்கா, ஃபர்ஸ்ட் இடத்தோட திதி நடக்கிற இடத்துக்கு வாக்கா, அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி அங்க போகலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஈஸ்வரி பிடி கொடுக்கல. இல்லடி, எனக்கு மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நீ பல தடவை என்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ண, அவர் அங்க இருப்பாரு இங்க இருப்பாருன்னு, ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை, அதனால நான் சொல்றேன், கண்டிப்பா வந்துட்டு நம்ம செங்கல் சூளைக்கு போவோம், அங்க ஒரு வேளை மாப்பிள்ளை இல்லை அப்படின்னா நம்ம இங்க வருவோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க.
சோ இதை கேட்டதும் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. என்ன இது, அக்கா இப்படி சொல்றாளே, நேரம் ஆகிட்டுன்னா திதி முடிஞ்சு போயிருமே, அப்புறம் நம்மளால நிரூபிக்க முடியாம போயிருமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அந்த வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஈஸ்வரி வந்துட்டு வண்டியை வந்து செங்கல் சூளைக்கு விடுங்க அப்படின்ட்டு போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. சித்தி வந்துட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு திதி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இது மாதிரி பாட்டியையும் புருஷனையும் நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு நேரா அந்த திதி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. திதி நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா, மாமா, அப்புறம் ஹஸ்பண்ட், அப்புறம் பாட்டி எல்லாருமே நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரியும் வில்லியும் அந்த செங்கல் சோலைக்கு போனதுனால அவங்களால ரொம்ப சீக்கிரம் திதிக்கு வர முடியல. ஹீரோயின் வந்துட்டு அங்க போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி வந்து நேரா அக்காவை கூட்டிக்கிட்டு செங்கல் சோலைக்கு போறாங்க. அங்க போயிட்டு வில்லி சொல்றாங்க, அக்கா எப்படியும் உன் மாப்பிள்ளை இங்க இருக்க மாட்டான், நான் அங்க வர்றது வேஸ்ட், நான் இங்கேயே இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் அவர் அங்க இருக்காரான்னு போய் பாருக்கா அப்படின்னு சொன்னதோட உடனே ஈஸ்வரியும் சரி இங்கே இரு, மாப்பிள்ளை இங்க இருக்காரு அப்படிங்கறத நான் நிரூபிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள மேனேஜர் கிட்ட காலையில மாப்பிள்ளை வந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, மேடம் காலையில இருந்து சார் வரவே இல்லையே மேடம். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ஷாக். என்ன சொல்றீங்க, இங்கதானே காலையில வரேன்னு சொன்னாரு. மேனேஜர் சொல்றாரு, இல்ல மேடம் சார் இங்க வரல, வந்தாதான் உங்ககிட்ட சொல்லுவனே. இது கேட்டதோட ஈஸ்வரிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா கார்ல வந்து உட்காடுறாங்க. அப்பதான் வில்லி கேக்குறாங்க, என்னக்கா அங்க உன் மாப்பிள்ளை இல்ல இல்ல, நான் அப்பவே சொன்னல அவர் இங்க இல்ல அப்படின்னு, கொஞ்சமாவது நீ கேட்டியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னதோட நேரா வண்டி வந்துட்டு திதி நடக்கிற இடத்துக்கு போகுது. ஹீரோயின் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஈஸ்வரியும் அந்த வில்லியும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்களே, அங்க திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா பாட்டி கிட்ட போயிடுறாங்க. அப்ப பாட்டி நேரா ஹீரோயினை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சுமா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி அம்மாவும் சித்தியும் வந்துகிட்டு இருக்காங்க, இது மாதிரி சித்தி வந்துட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, திதி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ராஜாதான் அப்படின்னு நிரூபிக்க. அப்பதான் நம்ம சகலையும் அந்த மாமாவும் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ராஜா வந்துட்டு குளத்துக்குள்ள பிண்டத்தை கரைச்சிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் ஈஸ்வரி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இங்க பாரு, அங்க மட்டும் நீ சொல்றது நடக்கலன்னு வச்சுக்க, இதுக்கப்புறம் நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இதான்க்கா ஃபைனல், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சகல வந்துட்டு இங்க இருந்து ஓடுறாரு. ஓடி போய் நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருப்பா அங்க சின்னத்தையும் பெரியத்தையும் வந்துகிட்டு இருக்காங்களா, எப்படியாவது ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா தண்ணிக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லியும் அந்த ஈஸ்வரியும் வராங்க. வந்து பாக்குறாங்க அங்க நம்ம சகல, அப்புறம் மாமா, அப்புறம் நம்ம ஹீரோயின், பாட்டி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. சோ இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ஷாக்கு. ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை பார்த்து இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா திதி குடுக்கறத பாக்குறதுக்காக வந்திருக்கேன், பாட்டி பாவம் தானமா, யாருமே இல்ல இல்ல அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன சித்தி யாருமே இல்லை இவங்களுக்கு, பாவமா இருந்துச்சு அதான் வந்தேன். அம்மா அவங்களோட இறப்புலதான் நீங்க பங்கு கொள்ள எங்களை அனுப்பல, அட்லீஸ்ட் இதுக்காகவது என்ன எங்களை அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு. சரி அதை விடு அப்படின்னு சொல்லி வில்லி சொல்றாங்க, இந்த இடத்துல இப்போ உன் புருஷன் தானே திதி கொடுத்தான். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு நீ சும்மா இரு நான் கேக்குறேன் அப்படின்னு. ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை பார்த்து, இங்க பாருமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல திதி கொடுத்தது யாரு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, கொடுத்தது பாட்டியோட பேரன்தான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அது பாட்டியோட பேரன்தான், உன் புருஷன் ராஜா தானே திதி கொடுத்தது. அப்ப நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க, என்ன சித்தி சொல்றீங்க, அவர் எப்படி திதி கொடுப்பாரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் நடிக்காத, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் தான் இங்க திதி கொடுத்துருக்கணும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஆரம்பத்துல இருந்தே நான் இங்கதான் இருக்கேன், திதி கொடுத்தது பாட்டியோட பேரன்தான்,
நீங்க சொல்ற மாதிரி அவரு ஒண்ணும் திதி கொடுக்கலையே, அவரு செங்கல் சூளைக்குள்ள போறேன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து செங்கல் சூளைக்கு போயிட்டு தான் வரோம். செங்கல் சூளையில அவரு இல்ல, இங்கதான் திதி கொடுக்க வந்திருக்காரு. இப்ப எதுக்கு நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஆரம்பத்துல இருந்தே சித்திக்கு சுத்தமா வந்துட்டு என் புருஷனை பிடிக்கவே இல்லை. அதனாலதான் எப்படியாவது சொல்லி அவரை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறாங்க. அவரை இந்த வீட்டை விட்டு துரத்துடா என்னோட வாழ்க்கை இன்னும் ஆகுறது. தேவையில்லாம ஒருத்தர் மேல தவறே இல்லை, அவர் மேல அந்த மாதிரி பழி போட்டு அவரை இந்த வீட்டை விட்டு துரத்துனா என் வாழ்க்கை என்னமாகும். என்னம்மா நீங்க பாட்டுக்கு சித்தி என்ன பேசினாலும் இப்படி இருக்கீங்களே அமைதியா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம வில்லி வந்துட்டு நேரா அங்க உள்ள எல்லாரையுமே பார்த்து, நீங்க எல்லாரும் சேர்த்து ஏதோ பிளான் பண்றீங்க அப்படிங்கறதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் கண்டிப்பா வந்துட்டு உங்களோட பிளான் செல்லுபடி ஆகாது. இன்னும் கொஞ்ச நாளையில யாரு அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பாட்டி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு நீ போ, ராஜா இங்க வந்துட்டா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோயினும் சரி பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததோட பாட்டி சொல்றாங்க, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பெரியத்தையும் சின்னத்தையும் வந்துட்டாங்க, நல்ல வேலை எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இது கேட்டதோட நம்ம ஹீரோவும் சரிங்க பாட்டி, சரி திதி முடிஞ்சிருச்சுல நான் கிளம்பலாமா? அதுக்கு சகல சொல்றாரு, ஆமாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மறுபடியும் செங்கல் சூளையில நீ இருக்கியான்னு பார்க்க போவாங்க. ஸோ கண்டிப்பா பிரச்சனை ஆகிரும். சரி நீ போப்பா அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா ஈஸ்வரியை பார்த்து, அக்கா எல்லாரும் சேர்ந்து நம்மளை நல்லா ஏமாத்துறாங்கக்கா. ஆனா பாத்தி அவன் பொண்ண திதி கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கா உன்கிட்ட சொல்லாம. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, ஏதோ துக்கத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கா, இதுக்காகலாம் அவ மேல கோவப்பட முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா உன்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம அவ வந்திருக்கால, அவ மேல நீ கோவப்படாம இருக்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு இத விடு. ஆனா நீ சொன்னியல்ல மாப்பிள்ள தான் திதி கொடுக்குறாரு அப்படின்னு, ஆனா அங்க நடந்தது என்ன? அங்க வந்துட்டு ஏற்கனவே அந்த கிழவியோட பேரை திதி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீ மாப்பிள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்மளை சுத்தி ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குக்கா. நீ எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு உண்மை தெரிய வரும். அன்னைக்கு கண்டிப்பா நீ என்ன நினைச்சு ஒரே பண்ணுவா பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நிம்மதியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. அப்பதான் ஈஸ்வரி கோவத்துல ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரம் நம்ம வில்லி நேரா வில்லனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா என்னாச்சு, உண்மையை நிரூபிச்சாச்சா, அவனை வீட்டை விட்டு துரத்தியாச்சா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்கலைங்க, அங்க பெரிய சூழ்ச்சி நடந்துருச்சு. அவங்க அதுக்குள்ளேயே அவனை எப்படியோ பதுக்கிட்டாங்க. நம்ம எப்படியாவது நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்னதாங்க பண்றது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, இப்படியெல்லாம் நம்ம பண்ணா கண்டிப்பா அவனை பத்தின உண்மையை நிரூபிக்கவே முடியாது போல. இனிமே நம்ம என்னதான் பண்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதாங்க எனக்கும் தெரியல, எப்படியாவது உண்மையை நிரூபிக்கலான்னு பார்த்தா அவங்க தப்பிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாரு நமக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் நிரூபிக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் வில்லியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவுக்கும் செம டென்ஷன். நம்ம மேல கை வச்சவனோட புருஷனை ஒரு வழி ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அவரும் டென்ஷன் ஆகுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம்.